ஆமென். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி 2 கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சத்தமாய். நன்றி ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் கர்த்தர் நல்ல சமாதானத்தை ஊற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள பகுதிகளில் நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 48 1 முதல் 14 வசனங்கள். சங்கீதம் 48 1 முதல் 14 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். பிரமித்து கலங்கி விரிந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூழ்வார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக எல்லார் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லார் வேத புத்தகம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் உயர்த்தி பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற அழியாத இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடி வந்திருக்கிற சபையார் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தேசத்தில் மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள் சத்தமாய், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? தேவனே என் ரட்சிப்பு. ஆமென். நமக்கு ரட்சிப்பும் விடுதலையும் நமக்கு பலனும் வேற எந்த இடத்துலேருந்து வராது, கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆமென். கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர், அவர் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, ஆமென். புதியதாக வந்தவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களை வரவேற்க விரும்புகிறோம். நல்ல கைத்தட்டி அருமையான சகோதரரை வாழ்த்தி வரவேற்போம். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை நீட்டி அன்பு சகோதரருக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த இடத்தில் நீ கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும். தேவைகளை சந்தியும். குடும்பம் தனிப்பட்ட வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறி சுக வாழ்வை கர்த்தர் துளிர்விட செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாராக இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. ஆராதனை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் என்னை பார்த்து செல்ல உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம்.
ஆமென். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை வழக்கம் போல மாலை நமக்கு 5:30 மணிக்கு வேதாகம கல்லூரி வகுப்புகள் நடைபெறும். என்னுடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கவனிங்கள், ஒரு முக்கிய அறிவிப்பு. புதன்கிழமை மாலை நமக்கு விசேஷித்த ஒரு ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. 6:30 மணி அல்ல, 6 மணியிலிருந்து, புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை தெய்வீக சுதந்திரம் என்கிற தலைப்பில் ஒரு ஜெபம் நாம் வைத்திருக்கிறோம் நம்முடைய சபையில். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசிலிங் வருது, கேட்குதா உனக்கு? கொஞ்சம் கம்மி பண்ண, மானிட்டர் கம்மி பண்ண. ஆமென். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு மெய்யான விடுதலைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவி. சாபங்கள், பாவங்கள், நம்முடைய கடன் பாரங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் மெய்யான விடுதலை தரும்படி இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அனைவரும் நீங்கள் வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற அக்கம் பக்கத்தினர் அவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நான் போன வாரம் அறிவித்தது போல நம்முடைய சபைக்குரிய கல்லறை தோட்டத்தின் வேலி அமைப்பதற்கான பணிகள் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் அதை கொடுத்து உதவ, கட்டாயம் அல்ல, முடிந்தவர்கள் நீங்கள் அதிலே காணிக்கைகளை கொடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதிலே கொடுக்க முன் வருகிறவர்கள் நீங்கள் பிரதர் புரோன்ஸ் அல்லது பிரதர் ஜெயபிரகாஷ் இவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபைக்குரிய மெயின்டெனன்ஸ் பணிகளுக்காக அந்த டைம்லையும் இவர்கள் இருவரும் அந்த காரியத்தை பொறுப்பாய் செய்தார்கள், நேர்த்தியாய் செய்தார்கள். ஆகவே அவர்களிடத்தில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் கொடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மிஷனரி காணிக்கைகள் கொண்டு வந்தவர்கள் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு கொடுத்து ரசீதுகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அதை கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கையில் தசமபாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் கொடுப்போம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையில் தசமபாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிங்கப்பா. ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய பற்றாக்குறைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், தொழில்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வேலை காரியங்களில் ஆசீர்வாதம் உயர்வுகளும் உண்டாகட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்
உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறுக்கோலும் கையும் பரிபாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார்.